viewers, welcome to Karan-Dees. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ் அல்லது சிக்கன் பாப்கார்ன். இது செய்யறதுக்கு முதல்ல ஒரு பவுல்ல 1/2 கப் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததா ஒரு முட்டை, அடுத்ததா garlic onion powder ஆட் பண்ணிக்கிறேன். இது இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. அடுத்ததா ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், அடுத்ததா ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு, அடுத்ததா உப்பு கொஞ்சம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. விஸ்க் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லம்ப்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 250 கிராம் சிக்கன் பிரெஸ்ட் எடுத்திருக்கேன். அதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி இந்த மிக்ஸோடு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா குறைஞ்சது இதை 1 மணித்தியாலத்துக்கு மேரினேட் பண்ணுங்கள். நான் இதை 8 மணித்தியாலத்துக்கு மேரினேட் பண்ணி எடுக்க போகிறேன். அப்போ தான் இந்த சிக்கன் பாப்கார்ன் நல்லா சாஃப்டாக இருக்கும். அடுத்ததாக ஒரு பிளேட்டில் 1 கப் மைதா ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு 1/2 கப் கார்ன்ஃப்ளவரும் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன். நான் கொஞ்சம் காஷ்மீரி மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கிறேன் கலருக்காக. அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி பவுடர். அடுத்ததாக சீரகத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ஆனியன் கார்லிக் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இது இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா ஹர்ப்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் ஆப்ஷனல், ஸ்கிப் பண்ணிடலாம் இல்லைன்னா. அடுத்ததாக மிளகுத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 8 மணித்தியாலத்துக்கு அப்புறமா இந்த மெரினேட் பண்ண சிக்கனை எடுத்திருக்கேன். இதை முதல்ல நம்ம செஞ்சு ஃப்ளார் மிக்ஸில் கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. கோட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இதை டபுள் கோட்டிங் பண்ணணும். திரும்பவும் நாம் ஏற்கனவே செஞ்ச மிக்ஸில் இதை டிப் பண்ணி எடுத்துட்டு ஃப்ளார் மிக்ஸில் ஆட் பண்ணி டபுள் கோட்டிங் செஞ்சுக்கலாம். டபுள் கோட்டிங் முடிச்சதுக்கு அப்புறமா இதை டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். டீப் ஃப்ரை பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு 2 பீஸ் 3 பீஸ் ஆட் பண்ணி டீப் ஃப்ரை பண்ணுங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரும்போது இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்.